அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிண்டிங் இன் எக்ஸல் அதில் காலம் ஒரு காலம் எப்படி அடுத்தடுத்த பேஜுக்கு ரிப்பீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ், அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, டோட்டல் வரைக்கும் நமக்கு டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை போய் நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் சீரியல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சப்ஜெக்ட் 6 வரைக்கும் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது 7 டோட்டல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தால் இந்த சப்ஜெக்ட் 7 டோட்டல் யாருக்கு உள்ள வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா, இந்த சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், இந்த 3 காலத்தை மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது திரும்ப கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிரிண்ட் டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் காலம்ஸ் டு ரிப்பீட் அட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 காலத்தை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஏபிசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இழுத்து கொண்டாந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ போயிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் 7 டோட்டலுக்கு பக்கத்தில் இந்த 3 காலமும் திரும்ப ரிப்பீட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் காலம்ஸ் டு ரிப்பீட். எப்படி ஒரு காலம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்னா, பேஜ் செட்டப்பில் இந்த ஓவர் தென் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு மொத்தமே 31 சீரியல் நம்பர் வரைக்கும் தான் இங்கே டேட்டா இருக்குது. அதனால் இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. பட்டு 31க்கு மேலே போகும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும், என்னென்னு புரியும். ஸோ அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மொத்தம் 4 பேஜஸ் காமிக்குது. பேஜ் 1 of 4 அப்படின்னு காமிக்குது. எப்படின்னா, நீங்கள் இப்போ பாருங்கள் 31 வரைக்கும் இருக்குதா. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க, 31. சரியா? ஸோ 31 டீட்டெயில் ஃபுல்லாக பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் பேஜ் போங்க. இப்போ 1வது ஸ்டூடெண்ட் ஐடி 1001 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் 6 வரைக்கும் இருக்குது. திருப்பி அந்த 1001 கரண்ட் அவங்க சப்ஜெக்ட் 7 டோட்டல் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடுச்சு இல்லையா. திருப்பி நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. இப்போது அந்த 32ங்கிற தனியாக டைப் பண்ணோம்ல, அது மட்டும் தனியாக காமிக்குது. அது சப்ஜெக்ட் 6 வரைக்கும் இருக்கும். திருப்பி நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. அந்த 32ங்கிற அந்த சீரியல் நம்பருடைய டேட்டா டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதே இது நீங்கள் பேஜ் செட்டப்பில் போயிட்டு இந்த டவுன் தென் ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் பேஜில் போனீங்கன்னா இப்போது 1லேருந்து 31 வரைக்கும் சீரியல் நம்பர் இருக்குது. சப்ஜெக்ட் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா அந்த 32 அந்த 6 வரைக்கும் போகும். புரிஞ்சுதா? திருப்பி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். திருப்பி 1லேருந்து 31 அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் 7 டோட்டல் காமிக்குது. திருப்பி நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அந்த 32க்கு சப்ஜெக்ட் 7 டோட்டல் காமிக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, பேஜ் செட்டப்பில் இந்த மாதிரி டேட்டா லார்ஜாக இருக்கும்போது இந்த இடத்துல ஓவர் தென் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் 7 அண்ட் டோட்டல் ரெண்டுமே ஒரே பக்கத்துக்குள்ளே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்று என்ன பண்ணலான்னா, பிரிண்ட் ப்ரிவ்யூ போயிட்டு இதில் சப்ஜெக்ட் 6 வரைக்கும் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கேயே டேரெக்டாகவே என்ன பண்ணிக்க முடியும்னா, கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அல்லது நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேஜ் செட்டப்பில் போயிட்டு இதில் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்ஜஸ்ட் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் அந்த சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 90 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ஓரளவு ஃபாண்ட் கொஞ்சம் கம்மியாகும். பட் என்னென்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே ஒரே பேஜுக்குள்ளவே அடங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன். சரியா? அதாவது பர்சன்டேஜ், அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதோடைய சைஸை நம்ம கொண்டு செஞ்சிடறோம், குறைச்சிட்றோம். எப்படிங்கிறத திரும்பி ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன் டைம் கீழே நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூஸாக நீங்கள் டேட்டா டைப் பண்ணும்போது, இப்போது நான் 33ன்னு ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன், 1010. பட்டு
இப்போ இதில் வந்து இது இதில் மேலே ஹெட்டிங் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன வேல்யூ டைப் பண்ணுறோம், எதுக்குரிய டேட்டாவை நம்ம டைப் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த மேலே இருக்கிற ரோ வந்து எப்பயுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், டைப் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு வேலை பண்ணலாம். என்னென்னா வியூன்னு ஒரு டேப் இருக்குது, வியூன்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்பிளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பிளிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே, இந்த ஸ்பிளிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். முதல்ல ரோவோட டாப்புக்கு போய்க்கோங்க. டாப்புக்கு போயிட்டு இப்போ போயிட்டு ஸ்பிளிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரும். அதில் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே கொண்டு போய் இப்படி வச்சுருங்க. சரியா? வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து டாப்புக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி இதையும் ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கு மறைஞ்சிடும். இப்போ போயிட்டு ஃப்ரீஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃப்ரீஸ் பேண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே வந்து நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, மறையாது. சரியா? அதனால் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரியா? ஓகே. திருப்பி நீங்கள் இதை எடுத்து விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டை எடுத்து விட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா உங்களுக்கு மொத்தத்தில் அந்த ஃப்ரீஸ் பேனுங்கிற ஆப்ஷனும் டிசேபிள் ஆகிடும், ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனும் போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து காலம் எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதோடைய அளவை வந்து நம்ம குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா? சரி, இனி அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.